அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ் வளர்ப்பது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தமிழ் வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது என்ன? நீங்கள் செடி வளர்ச்சினா செடியை நட்டு வச்சு தண்ணி ஊற்ற முடியும். நம்முடைய மொழியை நட்டு வச்சு தண்ணி ஊற்ற முடியுமா? ஆனாவனாலாம் நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துற முடியுமா? ஒரு தமிழ் மன்றம் அப்படின்னு தொடங்கி 100 பேர் 200 பேர் 300 பேர் அப்படின்னு உறுப்பினர்கள் கூட சேர்ந்துட்டா நம்ம தமிழ் மன்றம் வளர்ந்து போச்சு அப்படின்னு அர்த்தமா? நம்ம பேசுகிற போது தமிழ் சொற்களை பயன்படுத்தினா தமிழ் உயிரோடு இருக்கும். என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, மனித குலத்தினுடைய படைப்பு அமைப்பிலேயே நீங்கள் எந்த பொருளை அதிகம் பயன்படுத்தலையோ உடம்பில் அந்த பொருள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும். நமக்கும் மிருகங்கள் மாதிரி ஒரு சிங்கப்பல் இருந்தது. அப்புறமா நம்ம அந்த பச்சை மாம்சம் கடித்து திங்கிற அவசியம் இல்லாமல் காட்டிலேருந்து வெளியே வர அது கரைஞ்சி போச்சு அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது மாதிரி என்ன விஷயம் நமக்கு தேவையில்லாமல் இருக்கோ அது அப்படியே நம்ம உடம்பை விட்டே போயிடும் அப்படின்னு. அப்போது ஒரு மொழியில் நாம் நல்ல சொற்களை எல்லாம் பயன்படுத்தாமையே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த மொழி அப்புறம் எப்படி உயிரோடு இருக்கும்? எனக்கு ஈழத் தமிழர்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, உலகெங்கும் பறந்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல பழைய தமிழ் சொற்களை இன்னும் பேச்சு வழக்கிலேயே அப்படியே வச்சுருப்பாங்க. வடிவாக இருக்கிறாள் அந்த பெட்டை அப்படிம்பாங்க. இதெல்லாம் பழக்கத்தில் இருக்கிற பழைய தமிழ் சொற்கள். வடிவு அப்படிங்கிறது இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அப்போ நாம் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் தான் அந்த மொழி தமிழ் வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் தமிழ் மன்றங்கள் சங்கங்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த வெளி மாநிலங்களில் வைத்திருக்கிறவர்கள் தமிழ் வளர்ப்பது ரொம்ப நாம் பாராட்ட வேண்டிய ஒன்று. மும்பையில் ஒரு தமிழ் சங்கத்தில் அங்கே இருக்கிற பிள்ளைகள் தமிழ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசோடு தொடர்பு கொண்டு தமிழ் பாடப்புத்தகங்களை வாங்கி அங்கே இருக்கிற பள்ளிகளில் கொடுத்து, அந்த பள்ளிகளில் தமிழ்லேயே படிக்கலான்னு சில பகுதி இருக்குது, அந்த பள்ளிகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிறாங்க. மும்பையில் ஒரு தமிழ் சங்கத்தில், நவி மும்பை தமிழ் சங்கத்தில் நான் ஒரு முறை போனபோது அந்த பணிகளெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். இது எதுக்கு சொல்ல வரேன், கன்ஸ்ட்ரக்டிவாக ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிற மன்னிச்சுக்கோங்க, நிலைத்த தன்மையோடு கூட தமிழ் பணி செய்வது என்பது தமிழ் சங்கங்களுடைய கடமை. அங்கே இருக்கிற தமிழர்களெல்லாம் ஒன்றுபடணும். ஒரு நல்ல விழாக்கள், பொங்கல் மாதிரி விழாக்கள் வருகிறப்போ அது நடக்குது. நான் பஹ்ரைன் போயிருந்தேன், அபுதாபி போயிருந்தேன், பல இடங்களில் பார்த்தா பாரதி விழா அபுதாபியில் ரொம்ப பிரமாதமாக நடக்குது. பொங்கல் விழா பஹ்ரைனில் ரொம்ப பிரமாதமாக நடக்குது. துபாயில் எல்லா பக்கமுமே நான் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். ஆக தமிழ் வளர்ச்சி என்பதை தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வகையில் வளர்க்க வேண்டியிருக்கு. வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் வாழுகிறவர்கள் தமிழ் வளர்ப்பது என்பது அது ஒரு பகுதியில் இருக்குது. ஒரு தமிழ் மன்றம் என்பது எப்படி செயல்படலாம்? பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இது ஒரு சில தமிழ் சங்கங்களுடைய நோக்கம். ஏன்னா நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், உழைக்கிறோம், நமக்கு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ வேணும். அதனால் இந்தியாவிலேருந்து இருக்கிற சினிமா பாடல் பாடுறவங்க, வேறு வகையாக விளையாட்டு காட்டுறவங்க, நல்ல தமாஷா பொழுதுபோக்குறவங்க, இவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பொங்கல் விழா, தீபாவளி விழா, இல்லை ஏதோ ஒரு ஆண்டு விழா இது நடத்துவதை சில தமிழ் சங்கங்கள் ஒரு அமைப்பாக வச்சுருக்கு. நான் அதை மறுக்கலை. எல்லாமே தேவை தான். மனிதனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஒரு சினிமா பாட்டு கேட்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது. புகழ்பெற்ற பாடகர்களை இங்கேருந்து அழைத்து அவர்களை சிறப்பு பண்ணி மலேசியாவில் ஒரு விழா என்னுடைய நண்பர் நடத்தினார். என்னால் மறக்கவே முடியாது. பாண்டித்துறை அப்படின்னு பேர். ரொம்ப நல்ல கடினமான ஒரு முயற்சி எடுத்து பிரம்மாண்டமான விழா நடத்தினார் அவர். MS விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு, TM சௌந்தரராஜன் அவர்களுக்கு எல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்தினார். MN ராஜம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்தினார். அப்பா என்ன எத்தனாயிரம் தமிழர்கள்! நான் திகைச்சே போயிட்டேன். அவர்களுக்கு உரிய அந்த நல்ல மரியாதையை கொடுத்து எங்களை மாதிரி இலக்கியவாதிகளையும் அழைத்திருந்தார். எங்களுக்கு உரிய மரியாதைகளும் கொடுத்து சிறப்பாக நடத்தியிருந்தார். எல்லாம் தான் கலந்துருக்கணும். திரைப்பட பாடல் இருக்கணும், பொழுதுபோக்கு அம்சம் இருக்கணும், அறிவு சார்ந்த விஷயம் இருக்கணும், தமிழ் இலக்கியம் இருக்கணும். எல்லாத்தையும் தான் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனுபவிக்கணும். ஒன்று மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா, வெறும் பொழுதுபோக்குக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறது, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் தமிழ் எப்படி வளரும்? அப்போ தமிழ் வளர்ச்சி, தமிழர் வளர்ச்சி, தமிழர் உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுடைய அந்த வலைப்பின்னல் முன்னேற்றம், அது குறித்தெல்லாம் கவலைப்படணும்.
அப்புறம் தமிழின் தொன்மை, தமிழினுடைய ஆழம், தமிழினுடைய என்ன நீண்ட மரபியல் வரலாறு, இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும். வெளிநாட்டில் இருந்த சுவிட்சர்லாந்தில் என்னுடைய நண்பர் வாக்கீசன்னு பேர் ஒரு பாடசாலை மாதிரி நடத்துகிறார். அங்கே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா, நம்முடைய தமிழினுடைய பேச்சு வழக்கு ஒழியக்கூடாது, அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைகள் தமிழ் பேசணும். இப்போ வெளிநாட்டில் என்ன சிக்கல் வரும்னா, முதல் தலைமுறை போனவங்க தமிழ் பேசுவாங்க, ரெண்டாம் தலைமுறை வந்து தமிழும் இங்கிலீஷும் அல்லது தமிழும் அந்த மாநில அந்த நாட்டு மொழியும் அதிகம் பேசுவாங்க, மூணாவது தலைமுறை அந்த மொழி மட்டுமே பேசுவாங்க. அப்படியே அந்த தாய்மொழியினுடைய வேறு அருந்து போயிடும். தாய்மொழி எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற அந்த முகவரியை அவங்க தொலைச்சிடுவாங்க. அது நடக்கக்கூடாது இல்லையா? அப்போது அதுக்காக பாடசாலை நடத்தி தமிழ் படிக்க எழுத தமிழை புரிந்து கொள்ள பாடசாலை நடத்துகிறாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இருக்கிற தமிழ் சங்கங்கள் நல்ல. அமெரிக்காவுக்கு நான் போயிருந்த போதும் சில தமிழ் பள்ளிகள் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வாலண்டியராக, அதாவது வந்து சுயமாக எந்த ஊதியமும் எதிர்பார்க்காம ஆசிரியர் பணிபுரியறதுக்கு பல பேர் வந்து தமிழ் பள்ளிகள், ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த குழந்தைங்களுக்கு விடுமுறை, அந்த நேரத்தில் தமிழ் பள்ளி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தமிழ் பள்ளி நடத்துகிறாங்க. இதெல்லாம் பாராட்ட வேண்டிய செய்திகள். இது வளரணும். வெளி மாநிலங்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிற தமிழர்கள் அந்த தமிழ் வளர்ச்சி, தமிழர் முன்னேற்றம் என்பதில் ரொம்ப அக்கறை காட்டணும். நான் 1-2 குறைகள் பார்த்தேன். குறைகளை சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சு போயிடும். இவ்வளவு கடல் கடந்து போனதுக்கு அப்புறமும் கூட தமிழர்கள் ஒருத்தருக்கொத்தர் நடுவில் எப்படி இடைவெளியை உண்டு பண்ணுறாங்க, அதையும் நான் வேடிக்கை பார்த்தேன். என்ன மாதிரி உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் மதம் குறுக்க வந்துடுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் டாமினேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு இன்னொருத்தருக்கு ஒரு வருத்தம் வருது. அவர் தமிழ் சங்கத்தில் ஓட்ட மாட்டேன் அப்படிங்கிறார். தமிழ்னு வரும்போது மதம் கடந்து நம்ம ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற தெளிவு எல்லாருக்கும் இருக்கணும். அது மதம் தனி, அவங்கவுங்களுடைய மதத்தை பின்பற்ற வேண்டியது. ஆனால் தமிழ் அப்படின்னு வருகிற போது அதுக்காக தமிழ்னு வந்தால் நாத்திகம்தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அந்த 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 பாசம் அந்த இடத்துல வெளிப்படணும். தமிழ் விழாக்கள் நடத்துகிற போது முதல்ல அந்த இடத்துல ஒரு இடைவெளி வருது. தமிழ் சங்கங்கள் துண்டாரத்துக்கு காரணம், வெடிக்கிறதுக்கு காரணம், அது உள்ள ஒரு பாலிட்டிக்ஸ் கிளம்புறதுக்கு காரணம், இது ஒரு காரணம். இதை வெல்லுவதற்கு அவங்க தான் முடிவு பண்ணணும், எப்படி வெல்லுவதுங்கிறத பார்க்கணும். இன்னொன்று இருக்குங்க, அதை விட என்னால் தாங்கவே முடியாதது ஜாதி. இந்த ஒரு குறிப்பிட்டாப்பில் இருக்கிற அந்த நம்ம ஜாதி எப்படியாவது அந்த தமிழ் சங்கத்தை கேப்சர் பண்ணிடணும், அப்படி ஒரு விதமான உணர்வோடு சில பேர் நடந்துக்கிறாங்க. மற்ற எவனுமே வரக்கூடாது, நம்மலாம் ஒன்றா சேர்ந்து ஓட்டு போட்டு தலைவர் செயலாளர்லாம் கொண்டாந்துட்டு மற்ற எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுடணும், நம்ம கையிலேயே இருக்கணும் அப்படின்னு. நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்ல விரும்பலை. எங்கே யார் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அந்த ஜாதிய உணர்வோடு தமிழ் சங்கத்தை பல பேர் நடத்துகிறாங்க. எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமான அனுபவம். ஒரு தடவை வந்து ஒரு மகாநாடு அமெரிக்காவில் நடக்குது, மாநாட்டுக்கு கூப்பிட்ருக்குறாங்க. அப்போ நான் முதல் தடவையாக போயிருக்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவையாக அமெரிக்கா போயிருக்கேன். என்னை வந்து அந்த தலைவர் ஒரு மருத்துவர், சிறந்த மருத்துவர். அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற தமிழ் சங்கங்கள்லாம் அழைக்கணும்னா, இவருக்கு அமெரிக்கா புதுசு, அழைக்க விரும்புகிற தமிழ் சங்கங்கள்லாம் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொண்டு இவரை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் போகலான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை நியமிக்கிறாங்க. அப்போ நான் போயிருந்த போது ஜெயகாந்தன் வந்திருந்தார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வந்திருந்தார், நான் 3 பேர் இலக்கியவாதிகள் நாங்கள் போயிருக்கிறோம். ஒவ்வொருத்தர்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறார். ஜெயகாந்தனை இவங்க பார்க்கட்டும், இவன் பார்க்கட்டும். எனக்கு ஒருத்தரை நியமிச்சிருந்தார், நீங்கள் இவரை பார்த்து அமெரிக்காவில் இருக்க தமிழ் சங்கங்கள் தொடர்பு கொள்ள விரும்புவாங்க, அவருக்கு அமெரிக்காவுடைய மேப் தெரியாது, நீங்கள் எல்லாம் இருந்து அவருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்ல செய்கிறேன் சார் எல்லாம் சொன்னவர், கடைசி வரைக்கும் எனக்கு செய்யவே இல்லை. அப்புறமா விசாரித்தா தான் ஒரு உண்மை தெரியுது. எப்படின்னா, அவர் ஜாதி ஆள் ஒரு பேச்சாளர் வந்திருந்தார், திடும்னு வந்தார் மாநாட்டுக்குள்ளே. அவர் வந்து முன்கூட்டிலாம் இல்லை, அவர் திடும்னு உள்ளே வந்திருந்தார், அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார் பேச. அவருக்கு புக் பண்ணுறாரு, என்னை யாராவது கூப்பிட்டா அவர் வேணாம் சார், அவர் வேணாம் சார், இவரை கூட்டின்னு போங்க சார், இவர் நல்லா இவருக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு என்னை அப்படியே கை கழுவிட்டு அவருடைய ஜாதி ஆளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறார். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி திகைச்சு போயிட்டேன். இவர் தான் நமக்கு பொறுப்புன்னு ஒப்படைச்சிருக்கிறாங்க, இவர் நமக்கு எதிராகவே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. இந்த அமெரிக்கா முழுக்க போகக்கூடாதபடி எல்லா வேலையும் பார்க்குறாரு. நாம் இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுறது, யார் வீட்டில் போய் இலவசமாக சாப்பாடு சாப்பிட்றது? இது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் அப்படியே தடுமாறி போயிட்டேன். அப்புறமா தான் அந்த தலைவர் பார்த்தாரு, சார் அவர் செய்ய மாட்டார், ஏன்னா அவர் அவங்க ஜாதிக்காக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு, நான் அவங்களுக்கு வேறு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு 8 தமிழ் சங்கத்தில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் சனி ஞாயிறு பேசிவிட்டு நான் திரும்பி வந்தேன். இது என் வாழ்க்கையிலே நடந்த விபத்து. எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே போனால் கூட அந்த ஜாதி அபிமானம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதில் சில பேர் கஷ்டப்படுறாங்க.
நம்ம தமிழன்னு உணர்வு இருக்க வேண்டாமா அந்த இடத்துக்குள்ளே? வெளிநாட்டுக்கு போய் உட்காந்துருக்குறோம், இருக்க வேண்டாமா? சரி, தமிழ்ச்சங்க ஆண்டு விழா அல்லது தமிழ்ச்சங்கத்தில் ஒரு கலை விழா அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பாரதியார் பாட்டு கண்டிப்பாக இருக்க வேணாமா? தமிழ்நாட்டோட அடையாளம் இல்லையா பாரதியார் பாட்டு அப்படிங்கிறது? 10 சினிமா பாட்டுக்கு மட்டுமே டான்ஸ் ஆடினா அது தமிழ் கலை விழாவாக ஆகிடுமா? நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு விட்டு குழந்தைங்களை ஆட விட்டு பெற்றோர்கள் பார்க்கணும், ரைட், அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சில சமயத்தில் எங்கள் பேச்சையே பேசக்கூடாதபடி அந்த கலை நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுடுவாங்க. அது சில பேர் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க சில தமிழ்ச்சங்கத்தில். சில இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 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 டான்ஸ் எல்லாம் பெற்றவங்க பிள்ளை ஆடி பார்க்கக்கூடிய டான்ஸாக கூட இருக்காது. எப்படி பிள்ளைங்க ஆடி பெற்றவங்க பார்க்கக்கூடிய டான்ஸாக கூட அது இருக்காது. கொடுமையாக இருக்கும். கொடுமைன்னா கொடுமை, மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். சரி, அது தெரியல அவங்களுக்கு. இந்த இந்த மாதிரி மூமெண்ட்லாம் நம்ம குழந்தைங்க கொடுக்கக்கூடாது மேடையில் அப்படின்னு சில இடத்துல தெரியாது. சில இடங்களில் ரொம்ப நம்முடைய பழைய மரபியல் நடனங்கள், கிராமப்புற நடனங்கள், கிராமப்புற பாடல்கள், நம்ம அவங்க விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன்லாம் கிராம பாடல் அந்த மாதிரியெல்லாம் பிள்ளைங்க ட்ரெஸ் பண்ணி ஆடுறதையும் பார்த்து நான் தகச்சு போயிருக்கிறேன். பரதநாட்டியம் ஆடுறது, நம்முடைய பாரம்பரியமான பாடல்கள் பாடி காட்டி ஆடணும், அதுவும் இருக்குது. நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். அப்போ ஒரு தமிழ்ச்சங்கத்தினுடைய கடமை என்ன? நான் சந்தித்ததில் என்னால் எத்தனையோ பேர் சந்திச்சிருக்கிறேன். ரகு அப்படின்னு என்னுடைய நண்பர் பாரதி கலா மன்றத்தில், அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்வம் உடையவர். எங்களை அமெரிக்கா முழுக்க அழைச்சிட்டு போய் பல பகுதிகளில் வந்து எங்களை பேச வைக்கணும்னு ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டவர். அவர் கொஞ்சம் சமயம் சார்ந்து சிந்திப்பார். ஆனால் அதை தாண்டியும் பொதுவான பல நல்ல கருத்துக்கள், சிந்தனைகள், அதை வரவேற்கக்கூடிய குணநலம் உடையவர். இப்படி நிறைய பேர் நான் அமெரிக்காவில் சந்தித்ததெல்லாம் மறக்க முடியாத நண்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் சார் ரொம்ப ஆழமாகவும், எப்படி சொல்கிறது, காங்க்ரீட்டாக அப்படின்னா, அதாவது அவ்வளவு உறுதியாக சில தமிழ் பணிகள் செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நான் இந்தியா வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. இங்கே கோவிடு பரவி இருக்குது, இந்த கோவிடுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் இங்கே பண்ணுறாங்க, அமெரிக்காவில் என்ன நிலைமை எப்படி இருக்குது எல்லாம் பேசிவிட்டு நான் சொன்னேன், இங்கே சித்த மருத்துவம் கொஞ்சம் வெற்றிகரமாக இருக்குது. சித்த மருத்துவர் வீரபாகு கூட நான் தொலைபேசியில் பேசினேன். அது எளிமையான, காசு கம்மியாக இருக்குது, 100க்கு 100 கூட அந்த நோயிலேருந்து பல பேர் விழுக்காடு மரண இது இல்லாமல் தப்பிக்கிறாங்க சித்த மருத்துவத்தை பற்றி. எனக்கு அதை பற்றிய தகவல்லாம் வேணும் அப்படின்னார். சித்த மருத்துவர் வீரபாகு நம்பர் வேணும் அப்படின்னார். நான் வாங்கி கொடுத்துட்டேன். உடனே அந்த நம்பரை தொடர்பு கொண்டு பேசுங்க அப்படின்னு. சித்த மருத்துவம் பற்றி அதுக்கப்புறம் அவர் எனக்கு 100 குறிப்பு அனுப்புகிறார். எப்படி வந்து இந்த நோய்க்கு அது வந்து தீர்வாக இருக்க முடியும், அதை பற்றி ரிசர்ச் பேப்பர் எங்கெங்கே வந்திருக்கு. நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். அதாவது நான் ஒரு கோடு போட்டால் அதில் அவர் பெரிய ரோடு போடுறார். சித்த மருத்துவம்னா என்ன, அது எப்படி இதுக்கு தீர்வாக இருக்குது அப்படின்னு. நம்முடைய மரபு தமிழ் மருத்துவத்தில் தலையாய மருத்துவம் தமிழ் சித்த மருத்துவம். அதில் இவருக்கு என்ன இவ்வளவு ஆர்வம்? அவர் சித்த மருத்துவரும் கிடையாது. ஆனால் அந்த சித்த மருத்துவத்தில் அவருக்கு என்னென்னா நம்முடைய தமிழ் மரபியலில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆவர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரம் காலம் எல்லாத்தையும் விட்டு சுற்றுறார், ஓடுறார். தமிழ் வந்து அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடுறார். அப்புறம் கிராமிய பாடல்கள், ஆடல்கள் இதெல்லாம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு வரணும் அப்படின்னு அந்த தமிழ் மரபு, தமிழ் உணவு, தமிழருடைய தொல்லியல் எல்லாத்தையும். இப்போ தமிழருடைய மிகப்பெரிய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கீழடி ஆய்வுக்கு பிறகு தமிழ் எவ்வளவு தொன்மையானது, தமிழனுடைய மரபு எவ்வளவு தொன்மையானதுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் சில பேருக்கு பிடிக்கல. இவ்வளோ பழைய இனம், இவ்வளோ பெருமையுடையது, உலகத்தினுடைய முதன்மை அப்படிங்கிற தன்மை தமிழனுக்கு கிடைக்குதுன்னா சில பேருக்கு வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. அது எப்படி தமிழன் வந்து முதல் சிறப்பு உடைய ஒரு ஆளாக இருக்க முடியும் அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் கீழடி ஆய்வு இருக்கு இல்லையா, அந்த உள் ஆய்வுகளில் வந்து நிறைய தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. எவ்வளவு நாகரிக சமுதாயம், நகர அமைப்போடு கூடிய கிணறு அமைப்பு, நகைகளுடைய அமைப்பு, அப்படியே நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய கருவிகள், இதெல்லாம் உலக வரலாற்றிலேயே புரட்டி போட்ட ஒரு பெரிய சிறப்பு உடையது. இதை பற்றி அவர் என்கிட்ட பேசுகிறாரு, மேலேருந்து கூப்பிட்டு பேசுகிறாரு. அது இன்னும் நடந்திருக்காமே, அண்ணன் நடந்திருக்காமே, அந்த பற்றிய தகவலை திரட்டணும், அதை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு தகவல் இருக்கணும் அப்படின்னு. எனக்கு பெரிய ஆச்சரியம். சித்த மருத்துவங்களை பற்றி கேட்டால் உலகமெங்கும் இப்போ தமிழ் சித்த மருத்துவம் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எந்தெந்த ஊரில் எந்தெந்த நாட்டில் பார்க்குறாங்கன்னு அவர் அந்த ஃபைல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். அந்த நண்பர் பேர் வெற்றின்னு பேர். டாலஸில் தான் நான் அவரை சந்தித்தேன்.
அதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பயனுடையதாக ஒரு தமிழ் பணி பண்ணணும் அப்படிங்கிறதுல அவருக்கு அவ்வளோ ஒரு ஆர்வத்தை இருக்கிறத பார்த்து நான் வியந்து போனேன். நான் ஏதோ அவருக்காக நான் சொல்லலை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கங்களுக்கும் நான் சொல்கிறேன், பொழுதுபோக்குக்காக மட்டும் நம்ம தமிழ்ச்சங்கம் நடத்தக்கூடாது. ஜாலியாக ஆடலாம் பாடலாம், நம்ம பிள்ளைங்க ஆடலாம் பாடலாம், எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். கூடி இருந்து குளிர்ந்தேல் ஒரு எம்பாவாய் அப்படிங்கிற ஆண்டாள் சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம தமிழர் உணவை வந்து அதே டாலஸில் வாழையில போட்டு சாப்பாடு போட்ட காட்சியை பார்த்து திகைச்சே போயிட்டேன். போட்டு அவங்க சமைச்சு பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க சமைச்சு சாப்பாடு போட்டாங்க. கண்டிப்பாக அது வேணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ராசப்பனுடைய நண்பர் பண்ணார், இந்த இலை போட்டு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் காட்டி ஒரு டீமை ரெடி பண்ணார். நான் எதுக்கு சொல்ல வரேன், உணவில் இருக்கணும், உணர்வில் இருக்கணும், கலைகளில் இருக்கணும், நம்முடைய மருத்துவத்தில் இருக்கணும், நம்முடைய மொழியில் இருக்கணும், வீட்டுக்குள்ளே தமிழ் பேசணும், தமிழ் உடை, தமிழ் பண்பு, தமிழ் வாழ்வியல் முறை, தமிழ் நெறி அப்படிங்கிறதுல அக்கறை இருக்கணும். அமெரிக்கர்கள் அல்லது இங்கிலாந்துக்காரர்கள் அல்லது ஜெர்மன்காரர்கள் நம்ம தமிழோட மேன்மை என்னன்னு கேட்டால் தமிழை பற்றிய விவரங்களை சொல்ல தெரியணும். இது எவ்வளோ காலத்துக்கு முந்தைய மொழி, இதன் இலக்கண அமைப்பில் இருக்கிற சிறப்பு என்ன, தொல்காப்பியத்தினுடைய சிறப்பை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். நீங்கள் இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கைக்கு இலக்கணம் எழுதி வச்சுருக்கிறான் அப்படின்னா நீங்கள் பார்க்கவே முடியாது. உலகத்தில் மற்ற மொழிக்கெல்லாம் இல்லையே. இங்கிலீஷ் ஆகட்டும் மற்றதாகட்டும் என்ன ஒரு பெரிய சிறப்பாக அவங்க தன்னுடைய வரலாற்றை காட்ட முடியும்? உலக மொழிகள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்களேன், தன்னுடைய காலத்தில் முந்தினதுன்னு அவங்க என்னத்தை காட்ட முடியும்? ஒரு எல்லைக்கு மேலே கிடையாது இல்லை. அதனால் இந்த மொழியினுடைய முழுமையான பெருமைகளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி பாடுபடக்கூடிய நண்பர்கள் தமிழ்ச்சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு தமிழ்ச்சங்கங்கள்லையும் இந்த தமிழ் பணிகளை செய்யணும். என்னால் நான் அத்தனை பேர் சந்தித்தேன். ரகு மறக்க முடியாதவர், ராசப்பன் மறக்க முடியாதவர், அது மாதிரி எனக்கு மறக்க முடியாத நண்பர்களில் வெற்றி டாலஸில் சந்தித்த அந்த நண்பர், அவர் என்னால் மறக்க முடியாதவர். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த செய்கிற அந்த பணிகள் இருக்குது இல்லையா, அவைகளை நான் மனமாற பாராட்டுறேன். ஏதோ அவங்கள பாராட்டுறதுக்கு நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினேன்னு பொருள் அல்ல. உலகெங்கும் தமிழகம் தாண்டி பிற மாநிலங்களிலும் பிற நாடுகளிலும் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் ஆக்கப்பூர்வமான பணி. இப்போ தமிழக அரசு தமிழ் கலை சொற்களை தொகுத்து போட்டிருக்கு. அந்த புத்தகம்லாம் அங்கே இருக்கணும். நம்முடைய தமிழினுடைய எல்லா ஆங்கில சொற்களையும் நீங்கள் அப்படியே தமிழில் பயன்படுத்தக்கூடிய வகையில் கலை சொற்களை திரட்டி ஒரு பெரிய அகராதி இருக்குது. அது மாதிரியான புத்தகங்களை வாங்கி ஒரு நல்ல நூலகங்கள் இப்போ எல்லாமே நெட்டில் பார்த்துடலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இவைகளையெல்லாம் தொகுத்து வைக்கக்கூடிய வகையில் உலகெங்கும் இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள் உருப்படியான நல்ல பணி செய்ய வேண்டும் என்பதை பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.